பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, உங்கள் இருதயம் பயப்படாமல் இருப்பதாக. எனக்கு அன்பானவர்களே, நம்ம இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரும் அதுதான் விரும்புகிறாரு. எப்பவுமே பிசாசுடைய எண்ணம் என்ன தெரியுமா? நம்ம கலக்கத்தோடு, ஒரு பயத்தோடு, திகிலோடு கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம செய்ய போற ஒரு காரியத்தை குறித்து ஒரு பயம், நம்ம எதை செஞ்சாலும் அது நல்லா நடக்குமா அப்படின்ற ஒரு நெகட்டிவ் தாட்ஸு, இல்லை அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் உன்னை கைவிட்டுருவார், இதே சொல்லியே நம்ம ஏதோ ஒரு குழப்ப நிலையில் பிசாசு வச்சிருக்கிறான். இதனால் நம்ம சமாதானத்தை இழந்து போகிறோம், வீட்டில் சண்டை வருது, பண கஷ்டங்கள் வருது. இது எல்லாமே பிசாசு தம்முடைய ஆளுகையின் கீழே நம்ம வச்சுக்கிட்டு எப்பவுமே பயந்துகிட்டே இருக்கிறோம். நம்ம பயந்துக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கிறோம், அதாவது பிசாசுடைய ஆளுகையில் இருக்கிறோம்னு அர்த்தம். அவனுடைய ஆளுகைக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னு அர்த்தம். நம்ம குழப்ப நிலையில் நெகட்டிவாக பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, டிப்ரெஷனில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறேன், அவனுடைய ஆளுகை கீழே வந்துட்டேன்னு சொல்லி அர்த்தம். ஆனால் அதே சமயத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம், கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் கலங்கலை, நான் பயப்பட மாட்டேன் சொல்லி விசுவாச அறிக்கைட்டுக்கிட்டு நம்ம தைரியமாக இருக்கிறோம் அப்படின்னா நம்ம கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ளே இருக்கிறோம்னு அர்த்தம். அப்போது பிசாசு இந்த உலகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறபடினால் நம்ம சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலையும் நமக்கு நெகட்டிவாக, நமக்கு அகெயின்ஸ்டாக தான் நடத்துவான். அது அப்படி தான் இருக்கும். நீங்கள் இதை நினச்சி பயப்படக்கூடாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, இதை நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா அப்போது நீங்கள் அவனுக்கு அடிமையாக மாறிடுவீங்க, அவனுடைய ஆளுகை கீழே வந்துடுவீங்க. புரியுதுங்களா? அப்போது ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, இதை ஜெயித்து அவரோடு கூட இருக்கணும்னு சொல்லி. புரியுதுங்களா? இல்லை நீங்கள் பயந்து தான் இருப்பேன், எனக்கு பயந்து நான் இப்படி இருக்குது, எனக்கு அப்படி இருக்குது, எனக்கு நான் செத்துருவேணும்னு பயமாக இருக்குது, ஏதாவது நடந்துடுமோன்னு பயமாக இருக்குது, என் மேலே ஃபேன் விழுந்துடுமோன்னு பயமாக இருக்குது, இல்லை நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயந்து இருக்கிறீங்களா? இல்லை எப்போ பார்த்தாலும் அது நடக்காதுங்க, உங்களுக்கு கிடைக்காதுங்க, எனக்கு நடக்காது, நெகட்டிவாகவே நீங்கள் பேசிகிட்டே இருக்கிறீங்களா? இல்லைன்னா நீங்கள் ஒரு விதமான பயத்தில் இருக்குது, ஏதாவது ஒரு சூழ்நிலை நீங்கள் இருப்பீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பயந்துட்டு இருந்தீங்கன்னா, நெகட்டிவாக யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, எதுவும் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்குதுன்னு சொல்லி கலக்கத்தோடு கூட இருப்பீங்கன்னா நீங்கள் பிசாசினுடைய ஆளுகைக்கு இருக்கிறீங்க. தயவுசெய்து அதிலிருந்து வெளியே வாங்க. இன்னைக்கு ஆண்டவர் அதான் கட்டளையிடுறார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தில் இப்படி சொல்லுது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஆண்டவர் நமக்கு என்ன வைத்துட்டு போயிருக்காரு? சமாதானம். என்ன வச்சுட்டு போயிருக்கிறாரு? தேவனுடைய சமாதானத்தை வச்சுட்டு போயிருக்கிறார். புரியுதுங்களா? ஆண்டவர் நம்ம கொடுக்கறது சமாதானம் தான். பிசாசு செய்யறது என்ன தெரியுமா? சமாதானத்தை கெடுக்கிறான். உங்க வீட்டில் ஒரு சண்டை வருது, சமாதானம் கெடுக்க போகுதுன்னா, உங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கோச்சிக்கிட்டு சாப்பிடாம ஒருத்தரும் ஒரு மூலையில் இருக்கிறீங்கன்னா அப்படின்னா அர்த்தம்னா பிசாசு அந்த குடும்பத்தை கண்ட்ரோல் எடுத்துட்டான்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதே குடும்பம் ஒன்னா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருந்து சிரிச்சுட்டு இருக்குது அப்படின்னா தேவன் ஆளுகை செய்கிறார்னு அர்த்தம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். யாருடைய சமாதானத்தை கொடுக்கிறாரா? அவருடைய சமாதானத்தை. அவர் மேல பொய்யா சொன்னாங்க, அவர் தாடி மயிரை பிடிச்சு இழுத்தாங்க, காரி உமிழ்ந்தாங்க, சாட்டையினால் அடித்தாங்க, சிலுவை சுமத்துனாங்க, கைகளினாலும் கால்களினாலும் ஆணினால் கடாவப்பட்டாரு. இவ்வளவும் நடந்து பிதாவே இவர்களை மன்னியும்னு சொல்றார். அப்போ அவர் இருதயத்துக்குள்ள சமாதானம் இருந்துச்சு. அப்போ என்னதான் அவமானப்பட்டாலும் என்னதான் இருந்தாலும் அவர் சமாதானத்தை காத்து கொண்டார். அந்த சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறார். அப்படின்னா அவமானம் வரும், நிந்தை வரும், துன்பம் வரும், கேவலமான சூழ்நிலைகளுக்குள்ள நீங்க போறதா இருக்கலாம், எது நடந்தாலும் சமாதானத்தை கெடுத்துடாதீங்க, என் சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. பாருங்க, ஆண்டவர் உலகத்தின் பிரகாரம் அவர் இந்த சமாதானத்தை கொடுக்கல. உலகத்தின் சமாதானம் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான், ஒரு குறிப்பிட்ட அளவு தான். புரியுதுங்களா? நீங்க யாரோடு பேசும் பொழுது அந்த நேரத்தை எல்லாத்தையும் மறந்து அந்த இடத்துல சந்தோஷமா இருக்கிறீங்க, அது கொஞ்ச நேரம் சமாதானம் தான். அதுல இருந்து வெளியே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பி அந்த பிரச்சனைகள் திருப்பி வரும். பிசாசு நம்மளை திருப்பி அடிமைப்படுத்த பார்ப்பான். இல்லைன்னா உலக பிரகாரமான விதமாக நீங்கள் ஒரு சரக்கு அடைக்கிறீங்களோ, இல்லைன்னா போதைக்குள்ளே போகிறீங்களோ, ஏதோ ஒரு காரியம், அதுவும் ஒரு கொஞ்சம் நேரம் தான். அதுக்கப்புறம் திருப்பி பிசாசு அதே பிரச்சனையை திருப்பி கொண்டு வருவான். நீங்கள் உலக பிரகாரத்தில் ஒரு ரெமடியை தேடுறீங்க அப்படின்னா, உலக பிரகாரம் ஒரு தீர்வை தேடுறீங்கன்னா எல்லாமே கொஞ்ச நேரம் தான், அதுக்கு ஒரு அளவுகோல் இருக்கு. ஆனால் தேவன் அவர் கொடுக்குற மாதிரி அல்ல, இந்த உலகம் கொடுக்குற மாதிரி அல்ல, அவருடைய சமாதானத்தை கொடு. அப்படின்னா நிரந்தர சமாதானம்.
புரியுதுங்களா? அதனால தான் சொல்லுது, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஏன் உன் இருதயம் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம்? ஏன்னா அவருடைய சமாதானம் உனக்குள்ள இருக்குதம்மா. ஐயா, என் அன்பு சகோதரனா, என் சகோதரியே, ஆண்டவர் சொல்றார், என் தகப்பனாரே, உலக பிரகாரமான சமாதானம் அல்ல, அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்திருக்காரு. அதனால உங்க இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கட்டும்னு சொல்றாரு. அப்படின்னா ஒரு விஷயத்தை செய்ய போறீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்க போறாரு. ஒரு விஷயத்துல நடக்கிறீங்கன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்க போறாரு. உங்க இருதயம் பயப்பட வேணாம், கலங்க வேணாம், தைரியமா செய்யுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் எப்பொழுதும் ஜெயத்தை மாத்திரம் தான் வச்சிருக்கிறாரு. அதனால பயப்பட வேண்டாம். ஒரு சமாதானம் உங்களை அரசாட்சி செய்வதாக. ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, இந்த அருமையான நேரத்துக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அப்பா, உங்களுடைய சமாதானம் அவர்களை அரசாட்சி செய்யும்படியே கட்டளையிடுகிறேன். எல்லா தீங்குக்கும் கர்த்தர் விலக்கி காத்தார்கள். தேவ ஆசீர்வாதம், தேவனுடைய கிருபை பிள்ளைகளை நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். எல்லா புத்தி கெட்டாத தேவ சமாதானம் அவர்களை அரசாட்சி செய்யட்டும். அவங்க இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில தோல்வியில கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கார். God bless you. ஹலோ, praise Lord. டெய்லி பிளெஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களை கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம். ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிரைஸ் பீ டு காட்.